கடவுள் வழிபாட்டில் விளக்கு ஏற்றுவது ஏன் தெரியுமா? கடவுளை வழிபடும் போது விளக்கு ஏற்றுவது ஒரு வழக்கம். ஆனால் அது எதற்கு என்று பலருக்கு தெரிவதில்லை. அது ஒரு ஆழமான ஆன்மீகச் சடங்கு. பிரபஞ்ச ஆற்றலை நம் வீட்டுக்குள் அழைக்கும் ஒரு தெய்வீக நடைமுறை. இதன் புராண வரலாறு என்னவென்றால், ஒரு நாள் உலகம் முழுக்க இருள் சூழ்ந்தது. அப்போது தேவர்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தனர், இருளை அகற்றும் வழியை அருளுங்கள் என்று. அப்போது சிவபெருமான் தன் ஜடையிலிருந்து ஒரு தீயொளியை புறப்படுத்தி சொன்னார், இது அறிவின் தீபம். இதை யாருடைய இல்லத்திலும் ஏற்றினால் அங்கு இருள் மறையும், தெய்வீக ஆற்றல் நிறையும். அதுவே இன்று நாம் ஏற்றும் விளக்கின் மூல காரணம். அந்த ஒளி வெளியில் மட்டும் இல்லை, நம்முள் இருக்கும் அறியாமையையும் அகற்றி மனதில் அமைதியை உருவாக்கும் தெய்வீக சக்தி. விளக்கு கிழக்கு நோக்கி ஏற்றினால் அறிவு, ஞானம், கல்வி வளர்ச்சி. வடக்கு நோக்கி ஏற்றினால் செல்வம், வளம், தொழில் வளர்ச்சி. மேற்கு நோக்கி ஏற்றினால் பக்தி மற்றும் குடும்ப ஒற்றுமை. தெற்கு நோக்கி ஏற்றினால் அது இறந்தவர்களுக்கு அர்ப்பணமான திசை. காலை சூரிய உதயத்துக்கு பிறகும் மாலை சூரிய அஸ்தமன நேரத்துக்கு முன்னாலும் விளக்கு ஏற்றுவது சிறந்தது. விளக்கு ஏற்றுவது என்பது அது நம் மனதையும் வீட்டு அதிர்வுகளையும் வாழ்க்கையையும் பிரகாசமாக்கும் தெய்வீக ஒளி. அந்த ஒளி நம்மை வழிநடத்தும், நம்மை காக்கும், நம்மை மாற்றும். இது ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.